Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் தான். அவுட்டிங் இல்லை, அம்மாவுக்கு வந்து ஐ செக்அப் பண்ணுறதுக்காக வந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். நாங்கள் தான் வந்து கூட போகிறோம். சரி சும்மா தானே இருக்கோம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம். இப்போ டைம் வந்து 8 o'clock ஆச்சு. 10க்கோ 10:30 போலேயோ ஏதோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாரனையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நானும் சுதனும் போக மாட்டோம். அனுஷாவும் கூட வர, அம்மாவும் அனுஷாவும் ஹாஸ்பிட்டலுக்கு மேபி போயிட்டு வருவாங்க. இல்லைனா சுதன் காரில் மாரனை வச்சுட்ருப்பாங்க, நாங்கள் எல்லோரும் போயிட்டு வர மாதிரி. அது எப்படின்னு பிளான் பண்ணல. மாரனை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல, இந்த கோவிட் டைமில் வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல, போகிற வழியில் தான் ஹோட்டலில் சாப்பிட்ணும். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அப்புறம் அப்படி எதெல்லாம் எடுக்க முடியுதோ நான் அப்படியே ஒரு குட்டி vlog-ஆ வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் என்னோடய பர்த்டே அன்றைக்கி செகண்டாக சேஞ்ச் பண்ணியிருந்த அதே ட்ரெஸ் தான் வந்து இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலசு போட்டுட்டே தூங்கி அம்மாக்கா என்ன பண்ணுங்க, வீடியோ எடுத்துட்ருக்கேன். நல்லா ஆரஞ்சு சாப்பிட்டு பேப்பர்ல ரோல் பண்ணி வச்சாச்சு. நீ மட்டும் சாப்பிடலையா? அம்மா வந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்து இவ்வளவு நேரம் பேப்பர் பிடிச்சிட்டு இருந்தா. பேப்பர் தூக்கி அங்க வச்சிருக்கா. நான் லேசிங்க சாப்பிட்டேன் மக்கா, நீ தான் சாப்பிட்ட. சரி காருக்குள்ள இது கூலர்ஸ் போட்டுட்டு இருக்க. ஆஹா நல்லா சுத்தி தின் பண்ணோம். லேசு, பிங்கோ, ஆரஞ்சு நல்ல தின்னு. அங்கே இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இனிமேல் தான் போயிட்டுருக்கோம். போய் தான் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் வரப்போ சாப்பிடணும். அம்மா ஏமா எட்டி பார்க்க வீடியோ எடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக திருநெல்வேலியில் வந்து ஆரியாஸ்க்கு வந்துருக்கோம். ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனியன் ரோஸ்ட்டும், ஆமாம் ஆனியன் ரோஸ்ட்டும் பிளெயின் ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் வரல. ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே உள்ள ஹோட்டலில் தான் வந்து இருக்கும். இன்னும் வந்ததும் சாப்பிட வேண்டியது. நான் வந்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனியன் ரோஸ்ட்டு அம்மாவுக்கும் அனுஷாவுக்கும் பிளெயின் ரோஸ்ட், மாறனுக்கும் இதுலேருந்தே கொடுத்துருவேன். இல்லை இல்லை நான் கொடுத்தேன். அம்மாவையும் அனுஷாவையும் அகர்வாலில் விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து சென்னை சில்க்ஸ் இல்லை ஆர்எம்கேவி எங்கேயாவது வந்து போக போகிறோம். இப்போ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டோம். சரி சும்மா இருக்கிறது, நாளைக்கு வந்து அத்தைக்கும் பர்த்டே. அப்போ அவங்களுக்கு ஏதாவது சாரீ எப்பயுமே எடுத்து கொடுப்போம். அது இந்த தடவை திருநெல்வேலி வந்தனால இங்கேயே எடுத்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சென்னை சில்க்ஸ் இருக்குது. அதனால சென்னை சில்க்ஸில் போயிட்டு இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து அல்வா அதெல்லாம் கொஞ்சம் வாங்க சொல்லியிருக்கா சாந்தி ஸ்வீட்ஸில். அதெல்லாம் இந்த டைமில் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வரக்கூடிய டைமை பொறுத்து, அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் மட்டும் போய் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வருவோம். அப்புறம் லஞ்ச் வந்து வைர மாளிகைன்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். காலையில் லைட்டாக தான் சாப்பிட்டோம், ஆனியன் தோசை தான் சாப்பிட்டோம். அதனால மத்தியானம் தான் வந்து வெளுத்து கெட்டணும். நான் வந்து சென்னை சில்க்ஸ் போயிட்டு அது உங்களுக்கு நான் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
கடைக்கும் saree எடுத்துகிட்டு மாறனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். அதையும் வாங்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து முடிஞ்சிட்டுன்னு ஃபோன் பண்ணிட்டா. அதனால் இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட பர்ச்சேஸ். கேலண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அல்வா அதெல்லாம் வந்து வாங்க போகிறோம். நான் அப்படியே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அம்மாவே அனுஷாவே அகர்வால்லேருந்து பிக் பண்ணிட்டோம். மாறன் வந்து தூங்கிட்டான். அம்மா வந்து இட்லி கடாய் மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கணுன்னு சொன்னனால குணா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்து போயிருக்கான். அம்மா அனுஷாவும் போயிருக்காங்க. மாறன் தூங்குறனால நான் வந்து போகல. இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்கா. வாங்கிட்டு வந்தால் நான் உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மா போன கடையில் வந்து பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இட்லி கடை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டா. இப்போ வந்து சரவணா செல்வரத்னம்க்கு வந்து போயிருக்கா. இது என்னடா இங்கே காட்டுறேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து கார் பார்க்கிங்கில் இருக்கோம். மாறன் வந்து தூங்கிட்டு இருக்கனால என்னால் போக முடியல. அம்மாவும் அனுஷாவும் தான் போயிருக்காங்க. அவன் நடுவில் முழிச்சான் அப்படின்னா வந்து நானும் நடுவில் போய் ஜாயின் பண்ணிப்பேன். இப்போதைக்கு நாங்கள் கார் பார்க்கிங்கில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செல்வரத்னம்ல வந்து இட்லி தட்டு வாங்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வைர மாளிகைக்கு. இந்த ஹோட்டல் நாங்கள் ஆல்ரெடி வந்து அன்னைக்கு ஒரு நாள் சுதன் ஆல்பம் காட்ட வந்தப்போ நாங்கள் இங்கே தான் வந்தோம். வைர மாளிகை. இப்போ போய் லஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன ஆல்பம்? ஒரு ஆர்டர் என்கொயரிக்கு ஆல்பம் காட்டம். வைர மாளிகை இங்கே தான் போய் லஞ்சு சாப்பிட போகிறோம். நான் ஆர்டர் பண்ணிட்டு என்ன வாங்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் லாலிபாப், எக் ஃப்ரைட் ரைஸ், நெக்ஸ்ட்டு வெஜ் கறி, சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வரணும். இப்போ நாங்கள் வந்து வந்ததை வந்து சாப்பிட போகிறோம். என்ன பிரச்சனை? சிக்கன் டிக்கா மசாலா, பட்டர் நான், கிறிஸ்பி ஃப்ரைடு ப்ரான்ஸு, தந்தூரி ரொட்டி. ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து கோபி 65 மட்டும் வரும். ஸோ வந்து காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஓட்டப்பானை டீ ஷாப்பில் இருக்கோம். இங்கே உள்ளி வடை, அப்புறம் போண்டா, ஏதோ ஒரு வடை எல்லாமே வந்து இங்கே வந்து. ஆமாம், அம்மா காஃபி வாங்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இப்போ காஃபி தான் குடிக்க போகிறோம். கொஞ்சம் பாதி கப்பு வந்து இத மாதிரி கப். அது என்ன கப்பா? மண் கப்பா? ஆமா, குடுக்கணும் கப்ப. இன்னும் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்னு நினைச்சியா? இதெல்லாம் தான் வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் வந்து எடுத்திருந்த saree. இது மாதிரி கிளியா ஏதோ ஒரு பேர்டு, குருவி மாதிரி ஒரு பேர்டு போட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டபுள் ஷேடில் வரும். ஸோ இந்த saree எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அவனுக்கு தான் நிறைய எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு 2 பீஸ் செட்டு மாதிரி இது வரும். ஒரு ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன், அப்புறம் 2 ட்ரௌசர் அதுக்கு கான்ட்ராஸ்டாக வர மாதிரி. அதுக்கப்புறம் இந்த செட் ஒன்று. இது வந்து இந்த மாதிரி மங்கி போட்டிருந்தது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தோம். ஸோ இது ஒரு செட்டு. அப்புறம் இந்த ஷர்ட் ஒன்று இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸில் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ஷர்ட் ஒன்று சைனீஸ் காலர் வச்சு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு செட்டு.
கொஞ்சம் பெருசு தான், பட் நல்லா இருந்துங்கிறனால வந்து இதை எடுத்துருந்தோம். இது ஒரு செட். ஸோ இதுதான் வந்து சென்னை சில்க்ஸில் பர்ச்சேஸ் பண்ணது. கேலண்டரும் கொடுத்துட்டாங்க, இதில் மாட்டக்கூடியது பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பண்ண பர்ச்சேஸ். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு லாஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சாரீ காமிக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து என்னோடய பர்த்டே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆர்எஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு நான் கவுன் போட்டிருப்பேன், ஒரு பிளாக் அண்ட் க்ரீன் கலர். அவங்களோட சிஸ்டர் வந்து பிஎஸ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாரீஸ்க்காக. அவங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒரு சாரீ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை இன்னொன்று வியர் பண்ணுற அக்கேஷன் வந்து எனக்கு வரல. பட் வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சாரியை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் அதை காமிக்க போகிறேன். காமிச்சிட்டு நான் ரெண்டாவது இது பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த சாரீ. இது வந்து ஒரு காப்பர் சல்ஃபேட், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். காப்பர் சல்ஃபேட் கலரில் இருக்குது. இதை மாதிரி கோல்டு சரி வச்சு கொஞ்சம் பெரிய பார்டர் தான், இந்த மாதிரி இருக்குது. மேல் பார்டர் வந்து சின்ன பார்டர் தான், பட் கீழே உள்ள பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் தான். நல்ல கலர், காப்பர் சல்ஃபேட் கலரில் சூப்பராக இருக்குது சாரீ. உங்களுக்கு முந்தானையும் காமிக்கிறேன். இதுதான் வந்து இந்த சாரியோட முந்தானை, இந்த மாதிரி டிசைன் போட்டு இப்படி போட்டு இருக்குது. ஸோ இது வந்து ப்ளவுஸ், இந்த மாதிரி பிளெயினாக வர்றது ப்ளவுஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பட்டு சாரீ அந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி கிடையாது. இதை வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து நம்ம இதை கட்டிட்டு போகலாம். மெயினாக வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா இந்த கலர் தான். இந்த காப்பர் சல்ஃபேட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்கிட்ட இந்த கலரில் அவ்வளோவா சாரீ இல்லை, அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைனு பேட்டர்ன் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இதை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிஎஸ் கலெக்ஷன் அவங்க வந்து எனக்கு அந்த சாரீ தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் சரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட இந்த கலர் இல்லாதனால எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். பட் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி வந்து அவங்களோட சிஸ்டர் ஆர்எஸ் கலெக்ஷன் அவங்களோட அந்த கவுன் வந்து நான் என்னோடய பர்த்டேக்கு போட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவே நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கவுனுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த சுங்குடி மெட்டீரியலில் உள்ளது. அதே மாதிரி அந்த பேஜ்க்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே இதை வந்து இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சாரீஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கனாலே தெரியும். அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய மாடல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து இன்னைக்குள்ள vlog. ஸோ வந்து திருநெல்வேலி போய் ஓரளவு டே வந்து அப்படி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பிஸியாக அப்படி ஃபுல் டே வந்து போயாச்சு. இன்றைக்கி டின்னரும் பெருசாக எதுவும் பண்ணல. ஏன்னா மத்தியானம் ஆர்டர் பண்ணதுலேயே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அம்மா வந்து நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அதை எல்லாத்தையுமே வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அதனால் நைட்டு வந்து அந்த இதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான். அதனால் பெருசாக டின்னருக்கும் சமைக்கிறது எதுவும் இல்லை. மற்றபடி வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணி அந்த வேலை மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.